எனக்கு என்ன வாய்ப்பியா, ச அருமை, எனக்கு கொடுத்தது போல யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவரவர் அறிவுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி வரணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையாக, பயனுடைய வாழ்க்கையாக அமைவதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்னத்த வாழ்க்கைங்க, என்னத்தங்க வந்தோம் போகிறோம், என்ன போங்க, ஒரே போர் அடிக்குது போங்க அப்படின்னு வெறுப்பு சலிப்பு எல்லாம் கிடக்கு. அந்த வெறுப்பையும் சலிப்பையும் நாமெல்லாம் எத்தனையோ பிறவியில் கடந்துட்டு வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வந்து சேர்ந்துருக்குறோம். அவர்கிட்ட வந்துட்டு சலிப்பு என்ன வேண்டி கிடக்குது, தூக்கி ஓரமாக போன. சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் தூங்கானை மாடம் தொழுமின்களே. ஞானசம்பந்த பெருமான் சொல்ல, தூங்கானை மாடத்தை தொழியா